மாயா, ஃபீல் பண்றியா? எனக்காவது உண்மையை சொல்லு மாயா. ஸ்ருதி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மாயா இல்ல, மஹதி. மஹத்தின்ற என்ன 8 மாசமா என் புருஷன் செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணதால சுத்தியால முகத்திலே அடிச்சேன், அவ்வளவுதான். மாயா அப்படி பேசாதடி, பயமா இருக்கு. மாயா எனக்கு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டா. இங்க இருக்கிறது, உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறது, எனக்கு சின்ன வயசுல இருந்து எல்லாம் கொடுத்த மஹதி தான். இன்னைக்கு கோர்ட்ல உட்கார போறதும் மஹதி தான். மாயா, உண்மையை சொல்லு மாயா. ஸ்ருதி, மஹதிக்காக வாதாடுறேன்னு முன்னாடி வந்த ஒரே லாயர் அவர் தான். அவரு கூட மஹதிக்காக தான் வாதாடுவாரு. சார் வந்துட்டாங்க, கிளம்பலாம். நீ ஒன்றும் கவலைப்படாத. அந்த மாயா மர்டர் கேஸ்ன்னு கொடுத்துருந்தா ஜெயிச்சிருக்கலாம். அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை நம்பி மேரிட்டல் ரேப் கேஸ் கொடுத்துருக்கா. மேரிட்டல் ரேப் கேஸ் இன்னும் லீகலைஸ் ஆகலை. கேஸ் மொத்தத்தையும் இப்படி நம்ம பக்கம் திருப்பிடுவேன். நம்மளை எதிர்க்க வரவன் எவ்வளோ பெரிய கில்லாடியா இருந்தாலும் கேஸை விட்டுட்டு கோர்ட்ல இருந்து ஓடி போக வச்சிருவான். நாம வாதாடுறதுக்கு விழுந்துருவான், இல்லைன்னா வாய்தாவுக்கு விழுந்துருவான். ஒருவேளை ரெண்டுத்துக்கும் விழலைன்னா நாமளே அவனை தூக்கி வீசி விழ வச்சிருவோம். அந்த மாயா தன்னை பெரிய அறிவாளின்னு நினைக்கிறா. இனி வாழ்க்கையில் அவன் முகத்துல சிரிப்புங்கிறதே இருக்காது. இத்தனை நாளா யார் யாருக்காகவோ வாதாடி இருக்கேன். இன்னைக்கு என் ஃப்ரெண்டு பையனுக்காக. அவ பின்னாடி யார் இருந்தாலும் சரி, ஜெயிக்க போறது நாம தான். ரொம்ப நாளாவே என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு சார். அதுக்காக தான் அவர் பெங்களூர் போனப்போ சிசிடிவி கேமராவை செட் பண்ண. வீட்டுக்கு வந்த உடனே வழக்கம் போல செக்ஸ்க்காக ஃபோர்ஸ் பண்ணாரு. இப்ப வேண்டாம் நான் பீரியட்ஸ்ல இருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் வேணும்னு என் கிட்ட வந்தாரு. நான் ஒத்துக்கலன்னதும் ஃப்ளவர் வாஸ் எடுத்து என் தலை மேலே அடிச்சாரு. என்னை சிவத்துல தள்ளி விட்டாரு. டைனிங் டேபிள் மேல இடிச்சாரு. ரொம்ப நாளா இதுதான் நடந்துட்டு இருக்கு. என்ன டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் கையில கிடைச்ச சுத்தி எடுத்து தலை மேலே அடிச்சேன். மாத்தி, you may leave now. பாத்தீங்களா யுவர் ஆனர், செக்ஷுவல் பர்வர்ட்டான இந்த ராஜ்குமார் படிப்புக்கும் கலாச்சாரத்துக்கும் இருக்கிற தூரத்தை நம்ம எல்லாருக்கும் காட்டியிருக்காரு. பொண்டாட்டியோட உடல்நிலை கொஞ்சம் கூட கண்டுக்காம செக்ஸ்க்காக ஃபோர்ஸ் பண்ணி அடிச்சிருக்காரு. இது ரொம்ப கேவலமான விஷயம். அதுக்கு தான் அவரை ரேப், அன்நேச்சுரல் செக்ஸ், அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ்ல கடினமான தண்டனை கொடுக்கணும்னு இந்த கோர்ட்டை நான் கேட்டுக்கிறேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். பேசி முடிச்சிட்டீங்களா சார்? இல்லைன்னா இன்னும் இந்த ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். விஸ்வா சார் நல்ல மோனோலாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காருன்னு தெரியுது யுவர் ஆனர். ரொம்ப நல்ல மாடுலேஷன்ல பேசியிருக்காரு. நவ் கமிங் டு த பாயிண்ட். இன்னைக்கு ஒரு நல்ல சினிமா பார்த்த மாதிரி இருந்தது. மாயா டிவியில மகதி மேடமே டைரக்ட் பண்ண ஒரு அற்புதமான டப்பிங் படம் ஸ்ரீ லட்சுமி கணபதி பிலிம்ஸ். ஊம படத்திலிருந்து தமிழ் மொழியில ரொம்ப அருமையா டப்பிங் பண்ணிருக்காங்க. அவங்க தானா நாங்களாம், இவரு தந்தனாராம். இது எப்படி இருக்குன்னா, டாக்டர் ஜோக் எழுதினாராம், மெடிக்கல் ஷாப்காரன் மட்டும் சிரிச்சானா. அந்த மாதிரி இருக்குல்ல. குட் ஜாப் மகதி மேடம். டப்பிங்ல உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு.
மை blessings ஆர் ஆல்வேஸ் வித் யூ. மெம்பர் ஆயிடுங்க. காதால கேட்டதை நம்பாம இருக்கிறப்போ கண்ணால பாக்குறதாவது நம்பணும் யுவர் ஆனர். அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே உண்மை என்னன்னு தெரியும் யுவர் ஆனர். அப்புறம் இன்னொரு விஷயம் யுவர் ஆனர், வசிஷ்டா சர்க்குள்ள ஒரு நல்ல காமெடியன் இருக்காரு. சவுண்ட் எஃபெக்ட் இல்லாம ரொம்ப நல்லா சிரிக்க வைக்கிறாரு. வா, கமெடியனா உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு சார். சைலன்ஸ். மிஸ்டர் வசிஷ்டா, ஐம் சாரி யுவர் ஆனர். இது வரைக்கும் நாம கேட்டது வேற, அங்க நடந்ததே வேற. வீடியோ ப்ளீஸ். பெங்களூர்ல இருந்து வந்த என் கிளையண்ட் ராஜ்குமார் வழக்கம் போல தான் ஒய்ஃபை தொடறதுக்கு முயற்சி பண்ணாரு. பாவம், அவர் அப்பாவி. இவ்வளோ பிளான் பண்ணி அவங்க சிசிடிவி கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு தெரியாதுல்ல. அன்போட பக்கத்துல போக ட்ரை பண்ணிருக்காரு. அவங்க விளையாட்டா விலகுறாங்கன்னு நினைச்சிருக்காரு. ஆனா மகத்தி அதோட நிறுத்தல. உன் குடும்பத்தையே ரோடுக்கு இழுப்பேன்னு மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க பேசுறதை என் கிளையண்ட் ராஜ்குமாரால பொறுத்துக்க முடியல. கோவத்துல ஃப்ளவர் வாஸ் எடுத்து அடிச்சிருக்காரு. அவங்கள கண்ட்ரோல் பண்ணி எதுக்காக இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணிருக்காரு. அப்போ அவங்க சுத்தி எடுத்து அவர் தலையில பலமா அடிச்சிருக்காங்க. அவரோட ஜா லைன் டேமேஜ் ஆகுற மாதிரி ஃபேஸ்லயே அட்டாக் பண்ணிருக்காங்க. யுவர் ஆனர், இப்போ என்னோட கிளையண்ட் ராஜ்குமார் பேச முடியாத நிலைமையில இருக்காரு. அதனால என்ன நடந்ததுன்னு அவர் தன்னோட கையால எழுதின லெட்டரை நான் கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கேன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். மாத்தி டப்பிங் பண்ணாங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணாரு. இப்போ இவர் பண்றது மட்டும் என்ன? உண்மையா அங்க நடந்தது அதல்ல யுவர் ஆனர். அட வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட பொறுத்துக்க முடியாம ராஜ்குமார் மாத்திய அடிக்க ஆரம்பிச்சாரு. நம்ம பார்ட்னர் வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட செக்ஷுவல் டிசைரை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஃபோர்ஸ் பண்றது ரேப்னு தான் சொல்லுவாங்க யுவர் ஆனர். அது சொந்த பொண்டாட்டியா இருந்தாலும் வேற ஒரு பொண்ணா இருந்தாலும் ப்ராஸ்டிடியூட்டா இருந்தாலும் அது ரேப்னு தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் விளக்கம் கிடையாது சார், சினிமா டயலாக். இவ்வளோ பேசுறதுக்கு பதிலா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜோட சேர்த்து அந்த பென்டிரைவ்ல நேர்கொண்ட பார்வை படத்தையும் காப்பி பண்ணி கொடுத்துருக்கலாம்ல, வேலை முடிஞ்சிருக்குமே. அப்படி நினைச்சோம்னா நோ மீன்ஸ் நோன்னு சொல்ற சினிமாலேயே பொம்பளைங்க பேசுறதுக்கு அர்த்தமே வேறன்னு சொல்லிருக்காங்களே, எதை நம்புறது? ரேப்புங்கிற வார்த்தையை எவ்வளவு சுலபமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரேப்புங்கிறது என்ன? ஒரு கல்பிரிட் வந்து விக்டிமை அட்டாக் பண்ணி பிசிக்கலி டேமேஜ் பண்ணி மென்டலி அபியூஸ் பண்ணி அவன் தேவையை அவன் தீர்த்துக்கிட்டு போற செயல்முறை. அப்படிப்பட்ட ரேப்புங்கிற ஒரு வார்த்தையை ஒரு புனிதமான ரிலேஷன்ஷிப்ல யூஸ் பண்றதுக்கு எப்படி மனசு வருது யுவர் ஆனர்? பொண்டாட்டியோட தேவைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு எப்படி ஒரு புருஷனுக்கு கடமை இருக்கோ, புருஷனோட தேவைகளை தீர்க்க வேண்டியது பொண்டாட்டியோட கடமை. சரி சார், நீங்க சொன்னதான் கரெக்ட்னு வச்சுக்கலாம். காலையில ஏஞ்ச உடனே காஃபி கொடுக்கறது, 3 வேளை சாப்பாடு பண்றது, வீடு சுத்தம் பண்றது, ராத்திரி ஆனா படுக்கையில சொகத்தை கொடுக்கறது, இது எல்லாமே பொண்டாட்டியோட கடமை. அதுக்கு புருஷன் வேலைக்கு போறது, சம்பாதிக்கிறது, காசு கொடுக்கறது, அன்பு கொடுக்கறது, இதெல்லாம் பொண்டாட்டி கொடுக்கிற சம்பளம். அதானே சார்? அதானே? எஸ், யூ ஆர் ரைட். ஓகே, அதுதான் ரைட்னா அவ செய்யற வேலையை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு தான் வீட்டையே ஆபீஸ் நினைச்சுக்கிட்டு அவ பண்ற வேலையை வேணான்னு சொல்லியும் கூட இந்த மாதிரி ஆளுங்க, இந்த ஆளு தான் ஆபீஸ்ல பாஸ் ஆவாரு. இந்த சிச்சுவேஷன் தான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் வொர்க் பிளேஸ்னு சொல்லுவாங்க. அது கூட தப்புதான். சாருக்கு மூளை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவர் எதை பத்தி பேசுறாருன்னு அவருக்கே கிளாரிட்டி இல்லை. ஏதோ ஒரு விதத்துல என் கிளையண்ட் ராஜ்குமாரை அரெஸ்ட் பண்ண வைக்கணுங்கிற பிடிவாதம் தெரியுதே தவிர எனக்கு இதுல எந்த லாஜிக்கும் தெரியல. அப்ஜெக்ஷன். உட்காருங்க. அப்ஜெக்ஷன் ஓவர் ரோல்டு. மிஸ்டர் வசிஷ்டா, யூ கண்டினியூ. தேங்க்யூ யுவர் ஆனர். யுவர் ஆனர், பணமும் செக்ஸும் இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்படுது. ஆனா அதுக்காக பிடிவாதமா இருக்கிறத மட்டும் கேவலமா பார்க்குது இந்த சமுதாயம். அப்படி பலியானவங்கள்ல ஒருத்தர் தான் என் கிளையண்ட் ராஜ்குமார். இதுல ஃபர்ஸ்ட் கல்பிரிட் சோஷியல் மீடியா. அது வந்ததுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சது இந்த இழவெல்லாம். போஸ்ட் போடுற ஒவ்வொருத்தரும் லாயர் தான், கமெண்ட் சொல்ற ஒவ்வொருத்தரும் ஜட்ஜு தான், ஒவ்வொரு வீடும் ஒரு கோர்ட்டு தான். ஃபேமஸ் ஆகிறது மட்டும் சொடக்கு போடுறதுக்குள்ள. வீடியோ டிக்டாக்கோட நிறுத்தி இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா ஆம்பளைங்களை கேவலமா காட்டுறதும் புருஷங்களை ரேபிஸ்டா காட்டுறதும் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. கோர்ட் வரைக்கும் வர வேண்டிய கேஸுக்கெல்லாம் ஒரு ட்வீட்ல தீர்ப்பு சொல்லிடுறாங்க. யுவர் ஆனர், இதுக்கு முன்னாடி நாம எவ்வளவு சோ கால்டு மேரிட்டல் ரேப் கேஸை கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப கம்மி. காரணம் என்னன்னா
திருமண உறவுக்கு நம்ம ஜெனரேஷனை சேர்ந்தவங்க கொடுத்த வேல்யூ அவ்வளோ இருந்தது. அது வேல்யூ இல்ல சார், பயம்னு சொல்லுவாங்க.